ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் பக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், நாம் நம்மை சார்ந்த அத்தனை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான். நாம் கேட்டும் கேட்காமலேயே முஸ்லிமான தாய் தந்தையுடைய வயிற்றிலே பிறக்க வைத்து கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்கிற, சொர்க்கத்தை வாஜிபாக்குகிற இந்த கலிமாவிலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் வாழ்க்கையும் அவ்வாறு ஆக்கி கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பெறுகின்ற நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் இந்த ஜும்மா தினத்தினுடைய பரக்கத்திலே அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இன்றைய கால சூழலிலே இன்றைக்கு வாலிபர்களும் சிறார்களும் வயதிலே மூத்தவர்களும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிகாட்டுதலை நமக்கு காட்டிக் கொடுத்தார்களோ, ஒரு ஈமான் கொண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்களோ, அந்த பாதையை விட்டு அவர்களே அறியாமல் தடம் புரண்டு போவதை நாம் இன்று பார்க்கிறோம். இன்றைக்கு யார் யாரையோ நேசிக்கிறார்கள், நடிகர் நடிகைகளை நேசிக்கிறார்கள், கிரிக்கெட் பிளேயர்களை நேசிக்கிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையினுடைய ரோல் மாடல்களாக அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்ட சொன்னார்கள், யாரை நேசிக்க சொன்னார்கள்? குர்ஆனிலே அல்லாஹ் யாரை நேசிக்க சொன்னான்? இன்றைக்கு நேசம் என்பது யாரின் மீது வைக்கப்படுகிறது, யாரை நேசிக்க வேண்டும், யாரை நேசிக்க கூடாது என்கிற பகுத்தறிவு கூட இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய அபாயத்தை நோக்கி இன்றைய சமுதாயம் சென்று நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதன் விளைவு சமுதாயத்திலே சீர்கேடுகள், இதன் விளைவு சமுதாயத்திலே தவறான பழக்க வழக்கங்கள், இதன் விளைவு இஸ்லாம் காட்டி கொடுத்த அற்புதமான வழிகாட்டுதலை விட்டு தடம் புரண்டு போகின்ற ஒரு அவல நிலை மாற்று மதத்தினர்களும் கவலைப்படுகிற அளவிற்கு இஸ்லாத்தை பின்பற்றாமல், நபியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாமல் போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாசி ஹிசால், உங்களுடைய பிள்ளைகளை 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? 3 விஷயங்களை கொண்டு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். இன்றைக்கு பெற்றோர்களாக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை சினிமா பாடல்களை கேட்க வைத்தும் அவர்களை ஆட வைத்தும் சின்னஞ்சிறார பச்சை குழந்தைகளுக்கு செல்போன்களை கொடுத்து அவர்கள் பார்க்கக்கூடாத விஷயங்களை சிறு பிராயத்திலேயே பார்க்க வைத்து அவர்கள் உள்ளங்கள் கெட்டு போவதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியின் பிரியத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துங்கள். நபி என்றால் யார்? இந்த இஸ்லாம் நமக்கு எப்படி கிடைத்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவம் என்ன, அவர்களுடைய சுன்னத் என்ன, அவர்கள் இல்லை என்றால் நாளைக்கு மறுமையிலே நாம் சொர்க்கத்திற்கு போக முடியுமா என்று நபியின் பிரியத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். இன்றைக்கு நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துகிறோமா? யாருடைய பிரியத்தை கொண்டு ஒழுக்கப்படுத்துகிறோம்? இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு வேறொரு நபர்களை பின்பற்றி போவதை பார்க்கிறோம். ஹிஜாப் அணிந்து புர்கா அணிந்து எத்தனையோ பெண்களே நடிகர்களை நேசிப்பதாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த பாதுகாப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மதஸ்ஸா, கியாமத் எப்போது வரும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். கியாமத் எப்போது வரும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டாங்க, மா அதத்தலஹா, கியாமத் வர்றது இருக்கட்டும், கியாமத் நாளுக்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அதிகமான நஃபீலான தொழுகைகளை நான் தொழுகவில்லை, அதிகமான நஃபீலான நோன்புகளை நான் நோக்கவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று செய்கிறேன், இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலா, நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கிறேன் என்று அந்த சஹாபி சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளைக்கு மறுமையிலே இருப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நீ இந்த உலகத்திலே நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு நாளை மறுமையிலே இருப்பாய் என்று சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு சந்தோஷம், சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா கேட்டார்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உலகத்தில் நபியை விட நாங்கள் யாரையும் நேசிப்பதில்லை, நபியை தான் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். எனவே நாளை மறுமையிலே நபியோடு நாங்கள் சொர்க்கத்திலே இருப்போம், அதனால் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த ஹதீஸை சிந்தித்து பார்த்தால் நாம் யாரை நேசிக்கிறோம்? உண்மையிலே இந்த உலகத்திலே நாம் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நபியின் மீது அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா? ஸலவாத்தும் குர்ஆனும் ஓத வேண்டிய நாவுகள் சினிமா பாடல்களால் தங்களுடைய நாவுகளை சீரழிப்பதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவு என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு மறுமையிலே இருப்பாய் என்றால், இந்த உலகத்தில் ஒரு நடிகர் நடிகையை நேசித்தால், ஒரு ஆக்டரை நேசித்தால், தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டால், நாளை மறுமையிலே அவரோடு சொர்க்கத்திலேவா இருக்க முடியும்? ஒரு சஹாபி நபியுடைய சபைக்கு வந்தாங்க. ரொம்ப கவலையா இருந்தாங்க. உடம்புல அப்படி மெலிஞ்சு போய் இருந்தது. உடம்பு அப்படி மெலிஞ்சு போய் ஏதோ ஒரு நோயாளியை போன்று காட்சியளிக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி சௌபான் அவரை பார்த்து கேட்டார்கள், மா கய்யர லவுனுக்கு, இன்னும் உன் உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் எலும்பும் தோலுமா, ஏதோ ஒரு கவலையில இருக்கிறாயே, என்ன என்று கேட்டார். அந்த சஹாபி சொன்ன பதில் தான் ஆச்சரியமான பதில். யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இருக்கிற போது உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஏற்பட்டால் உடனே ஓடோடி உங்கள் வீட்டிற்கு நான் வந்து விடுவேன், உங்கள் சபைக்கு வந்து விடுவேன், உங்களை பார்ப்பேன், எனக்கு மகிழ்ச்சியாகிடும். ஆனால் மரணித்த பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பீர்கள். நான் சொர்க்கத்திற்கு வருவேனா என்று தெரியவில்லை. அப்படி நான் சொர்க்கத்திற்கு வந்தாலும் உங்களை நாளை மறுமையிலே பார்க்க முடியுமா? எனக்கு கவலையாக இருக்கிறது. அதை நினைத்து 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 எனக்கு உண்பதில்லை, சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, நான் எலும்பும் தோலுமாக ஆகிவிட்டேன் என்று அந்த சஹாபி சொன்னார். இந்த சஹாபியுடைய கவலைக்கு நபியே பதில் சொல்லல. நபி பதில் சொல்லல, அல்லாஹ் ஒரு வசனத்தையே இறக்கி விட்டார். யார் இந்த உலகத்திலே அல்லாஹ்வையும் ரசூலையும் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ, அல்லாஹ் ரசூல் காட்டி கொடுத்தபடி தன்னுடைய வாழ்க்கை யார் அமைத்துக் கொள்கிறாரோ, நாளை மறுமையிலே அவர்கள் நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, சித்திகீன்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டார். அந்த சஹாபிக்கு சந்தோஷம். இந்த உலகத்திலே நான் ரசூலை பின்பற்றினால் நாளை மறுமையிலே அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீபை அல்லாஹ் எனக்கு தருவார் என்று அந்த சஹாபிக்கு சந்தோஷம். இப்படியெல்லாம் சஹாபாக்கள் பிரியமாக நபியின் மீது, நபி காட்டி கொடுத்த வழிமுறையின் மீது இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எதை கொண்டு ஒழுக்கப்படுத்துகிறோம்? அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாஸி ஹிசால், உங்கள் பிள்ளைகளை 3 விஷயங்களை கொண்டு ஒழுக்கப்படுத்துங்கள். முதலாவது உங்கள் நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள். நபியுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்தணும். சுன்னத்தான வழிமுறைகளை சின்ன வயசுல இருந்தே நம்ம காட்டி கொடுக்க வேண்டும். எது சுன்னத்து, எது பிதஅத்து, எதை நாம் செய்யக்கூடாது என்பதை சின்ன வயசுல இருந்து நம்ம பிள்ளைகளை பண்படுத்த வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாற்று மதத்தினர்களுடைய வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. சிறைக்கு இளைஞர்கள் கட்டிங் பண்றாங்க, நடுவுல மட்டும் என்ன செய்யறாங்க, வச்சுட்டு சுத்தி கட் பண்ணிடுறாங்க. இது சுத்தி கட் பண்ணிடுறாங்க, தாடியை சிரைத்து விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் இன்னொரு சமுதாயத்தின் வழிமுறையின்படி தன்னை ஆக்கிக் கொள்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, அவர் அவர்களை சார்ந்தவர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துல நம்ம பிள்ளைகளை வார்த்தெடுக்கணும். சின்ன சின்ன சுன்னத்துகளை கொண்டு வார்த்தெடுக்க வேண்டும். சின்ன வயசுல இருந்து அதை நம்ம பழக்கப்படுத்த வேண்டும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சுன்னத்தெல்லாம் வந்து பின்பற்றினா அவனுக்கு வந்து பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடும். அதெல்லாம் எப்படி நாங்க வந்து என்ன செய்ய முடியும்? அது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஒரு தொப்பி போட்டா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடுது. சுன்னத்தான ஆடை அணிந்தால் அவனுக்கு ஒரு விதமான வெட்க உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் இதை நாம் சிறு வயதிலிருந்தே மாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி ஹுதைஃபா ரலியல்லாஹு என்கிற சஹாபி, அந்த சஹாபி ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஒரு அரசவையினுடைய விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அந்த அரசவையிலே அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பலதரப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுகிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு சாப்பிடுகிறார்கள். அரசரோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது உணவின் சில பருக்கைகள் கீழே விழுந்து விடுகிறது. சில பருக்கு கீழே விழுந்திருக்கு. ஹுதைஃபா ரலியல்லாஹு என்ன செய்தார்கள்? அந்த பருக்கையை எடுத்து கழுவி அதை திருப்பி சாப்பிட்டார்கள். அங்கிருப்பவர்கள் எல்லாம் முகம் சுளித்தார்களாம். இன்னும் கீழே கிடக்கிற பருக்கையை எடுத்து அதை வந்து சுத்தம் செய்து இவர் சாப்பிடுகிறாரே, இவருக்குத்தான விருந்தே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன போது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்ன பதில்தான் வரலாற்றில் எழுதப்படுகிறது. அஅதுருக்கு சுன்னத ஹபீபி லிஹாவுலாயில் ஹுமகா, என்னுடைய மடையர்களுக்காக, இவர்கள் தரக்குறைவாக நினைப்பார்கள் என்பதற்காக என்னுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தை நான் விடுவேனா என்று அந்த சஹாபி கேட்டார்.
இப்படி சஹாபாக்கள் நபியின் மீது பிரியத்தையும் அவருடைய சுன்னத்தான வழிமுறையிலே வார்த்தெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வார்த்தெடுக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தரும் புரிவான். அப்ப அலி ரலியல்லாஹு சொன்னது, உங்களுடைய பிள்ளைகளை நபியினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்க. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுப்பி அஹ்லி பைத்தி, நபியினுடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்களின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். இன்றைக்கு சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். சஹாபாக்களை குறை சொல்லக்கூடியவர்களே வந்து விட்டார்கள். சஹாபாக்கள் எப்படி நபியை ரோல் மாடலாக எடுத்து வாழ்ந்தார்களோ இந்த சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார். என்ன சொன்னாங்க? குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து ஒழுக்கப்படுத்துங்கள் என்றார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், 10th படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, அந்த ஊர்லயே மிக உயர்ந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெற்றோர்கள். சிபிஎஸ்இல படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எந்த ஸ்கூல்ல சேர்த்தா என் பிள்ளை நாக்கில ஆங்கிலம் பேசுவான், கம்ப்யூட்டர் அவன் பூந்து விளையாடுவான் என்கிறார்கள். எல்லாம் கொடுக்கிற இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முறையான மார்க்க கல்வியை கொடுப்பதல்ல, குர்ஆன் கல்வியை கொடுப்பதல்ல. இதனுடைய விளைவு மார்க்கத்தை விட்டு அவன் தூரமாகி விடுகிறான். உலகத்தின் உயர்ந்த படிப்புகளை அவன் படிக்கிறான், ஆனா அடிப்படையான மார்க்க கல்வி விஷயத்திலே அவனுக்கு 0 மார்க்காக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ, குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ, உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா. இன்றைக்கு ஸ்கூல்ல ஒரு போட்டி நடக்குது, அந்த போட்டியில பிள்ளை ஜெயிச்சிருது. அந்த மீட்டிங்கு பெற்றோர்களை கூப்பிடுறாங்க, அந்த மேடைக்கு அந்த பெற்றோர்களையும் பரிசு வாங்குவதற்கு அழைக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் முன்னிலையில் தன் பிள்ளை ஒரு பரிசு வாங்குகிறார். பெற்றோர்களை கூப்பிட்டு மேடையிலே கூப்பிட்டு கண்ணியப்படுத்துகிற போது அந்த பெற்றோர்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. என் பிள்ளை மாதிரி வருமா, என் பிள்ளை எப்படி அப்படி என்று பெருமை பேசுகிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி, யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறாரோ, உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இனி மறுமை நாள் வரைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் முன்னிலை குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்தவர்களுடைய பெற்றோர்களை அல்லாஹ் அழைப்பானாம். யார் அழைப்பான்? குர்ஆன் ஓதி அமல் செஞ்சவங்களா, அவங்க நன்மைதான். அவருடைய பெற்றோர்களை அல்லாஹ் அழைத்து எல்லார் முன்னிலையிலேயும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கிரீடத்தை அணிவித்து விடுவானாம். சுப்ஹானல்லாஹ், ஒரு கிரீடத்தை அணிவித்து விடுவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கிரீடத்தின் அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்தவருடைய பெற்றோர்களுக்கு அணிவித்து விடுகின்ற அந்த கிரீடத்தின் அளவு எப்படி இருக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்ஹி ஷம்ஸ், சூரியனுடைய வெளிச்சத்தை விட மிக அழகாக இருக்குமா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த பெற்றோர்களுக்கு சூரியனை விட மிக அழகான வெளிச்சமுடைய ஒரு கிரீடம் அந்த பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், உலகத்தின் எத்தனை படிப்புகளை நாம் கொடுத்தும் மார்க்க கல்வியும் குர்ஆன் கல்வியும் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்காவிட்டால் அந்த பெற்றோர் எவ்வளவு பெரிய துர்பாக்கியசாலி என்பதை அல்லாஹ் பாதுகாப்பானார். நம்ம சிந்திக்கணும். அப்ப எல்லாம் நம்ம பிளான் பண்றோம் நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல, இதை படிக்கணும் அதை படிக்கணும், அவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏரோநாட்டிக் ஆகணும், அது ஆகணும், இதாகணும், எல்லாம் ஆகட்டும், எல்லாம் ஆக வேண்டும். உலக கல்வியில ஒரு உயர்ந்த இடத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் இளைஞர்கள் அதை பிடிக்க வேண்டும், அவர்கள் நோபல் பரிசு வாங்க வேண்டும், எல்லாம் வாங்க வேண்டும். ஆனால் அவருடைய மார்க்க கல்வி விஷயத்துல கவனப்படுத்தணும். இன்றைக்கு அவல நிலை. எங்களை போன்ற கல்லூரிகள் நடத்துபவர்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வைப்போம். 8th முடிச்சுட்டு வந்தா உலக கல்வியோடு மார்க்க கல்வி 7 வருடம், 10th முடிச்சுட்டு வந்தா 5 வருடம் என்ட்ரன்ஸ் வச்சுதான் எடுக்கிறது, ரெண்டையும் சேர்ந்து படிக்கணும். அவலநிலை என்ன தெரியுமா? 100 பேர் என்ட்ரன்ஸுக்கு எழுத வர்றாங்கன்னா 80 பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல. 80 பேருக்கு குர்ஆன் ஓத தெரியல. 8வது முடித்திருக்கிறார், 10வது முடித்திருக்கிறார். ஆனால் என்ன செய்தீர்கள் இவ்வளவு நாள்? சரி, உலக கல்வியாவது பெருசா இருக்கான்னு பார்த்தா அதுலயும் 0 தான். வாசிக்கவே தெரியல. ஏதோ உலக கல்வியில ஏதோ உச்சத்தை தொடுவதை போன்று அனுப்பிவிட்டு இதிலையும் கோட்டை விட்டு அதிலையும் கோட்டை விட்டு 90% இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாலிபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை. இதனுடைய விளைவு குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமுதாயம் நம்மிலேயே உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆன் மீது ரசனை இல்லாத ஒரு சமுதாயம் நம்மிலே உருவாகி கொண்டிருக்கிறது. குர்ஆனின் மீது ரசிப்பு இல்லை என்றால் அவனுக்கு சினிமா பாடல்கள் மீது தான் ரசிப்பு ஏற்படும், உள்ளத்திலே நயவஞ்சகம் ஏற்படும். இன்றைக்கு சினிமா பாடல் அது ரொம்ப சர்வசாதாரணமா என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டேட்டஸ்ல பார்க்கிறோம், எல்லா சினிமாக்களுடைய மோகத்திலே இருக்கிறான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கினா யுன்பித்துன் நிஃபாக் கமா யுன்பித்துல் மாஉ வஸ்ரா. இந்த சினிமா பாடல்கள் இருக்கிறதுல்ல, இது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே நயவஞ்சகத்தனத்தை ஏற்படுத்துமா. எப்படி ஒரு விதை போடப்பட்டு அதில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி அதிலிருந்து செடி முளைக்கிறதோ, இந்த சினிமா பாடல்களை கேட்பவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முனாஃபிக்குத்தனம் உருவாகும். வெளியே ஒண்ணு உள்ள ஒண்ணு. உண்மையான ஈமான் உள்ளத்துல இறங்காது. முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? வலம்மா யதுகுலுல் ஈமான் ஃபீ குலூபிஹிம், அவருடைய உள்ளத்திலே ஈமான் நுழையவில்லை. பெயர் தாங்கி முஸ்லீமா இருப்பாங்க, நாம்காவாசி முஸ்லீமா இருப்பாங்க, பார்த்தா முஸ்லீம் டாக்டரா இருப்பார், அவருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்காது. பார்த்தா முஸ்லீம் ஒரு பெரிய அதிகாரியா இருப்பாரு, இஸ்லாத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது. அப்ப நாம் நம்முடைய பகுதிகளிலே மற்ற மதரசாக்களை நாம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதற்கு நாம் ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஏதோ வழியிலே மார்க்க கல்வியும் குர்ஆன் கல்வியும் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில அல்லாஹ் ஒரு பெற்றோர்களை அழைப்பான். அந்த பெற்றோர்களுக்கு சொர்க்கத்து ஆடை அல்லாஹ் அணிவித்து விடுவான். சொர்க்கத்து ஆடை இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்குறோம், ரம்ஜான் டைம்ல ரொம்ப காஸ்ட்லியா வாங்குறோம், 10,000 ரூபாய் 5,000 ரூபான்னு. எந்த விலையும் நினைத்து பார்க்க முடியாத சொர்க்கத்தின் ஆடை பெற்றோர்களுக்கு நாளை மறுமையில அணிவிக்கப்படுமா. பெற்றோர்கள் ஆச்சரியப்பட்டு, யாருல எங்களுக்கு எதுக்கு இந்த ஆடை அணிவிச்சிடல, நாங்க என்ன செஞ்சோம், நாங்க ஏதோ அமல்லாம் செஞ்ச மாதிரி இல்லையே, ஸ்பெஷல் அமல் எதுவும் செஞ்ச மாதிரி இல்லையே, நாங்க என்ன அமல் செய்தோம், எங்களுக்கு ஏன் இந்த சொர்க்கத்தின் ஆடை அணிவிக்கப்படுகிறது என்று அந்த பெற்றோர்கள் கேட்பார்களாம். அல்லாஹ் பதில் சொல்வானாம், பி அஹ்தி வலதிக்கு வல் குர்ஆன், உன் பிள்ளை குர்ஆன் ஓதுவதற்கு நீ முயற்சி செய்தாய் அல்லவா, உன் பிள்ளை குர்ஆன் ஓதுவதற்கு நீ முயற்சி செய்தாய் அல்லவா, அதன் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தின் ஆடையை அணிவிக்க சொன்னார் என்று சொல்வார். அல்லாஹ் அக்பர். அன்றைக்கு மறுமையிலே குர்ஆன் ஓதுகின்ற குர்ஆன், இன்னைக்கெல்லாம் குர்ஆன் மனப்பாடம் பண்றது குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு எவ்வளோ ஃபெசிலிட்டி வந்துருச்சுங்க. உலக கல்வியோடு மார்க்க கல்வி, ஸ்கூல்களே ஹிப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, எவ்வளோ வழிவகைகள் வந்து விட்டது. குர்ஆனை மனப்பாடம் பண்றது இருக்குது. அல்லாஹ் அக்பர். நீங்களாம் வாய்ப்பு இருந்தால் உங்க பேரன் பிள்ளைகளாவது குர்ஆனை மனப்பாடம் பண்ணக்கூடிய ஹாஃபிலா நீங்க உருவாக்கணும். நியத்து வை. ஹாஃபில் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சு அவங்க வந்து உலக கல்வி படிக்க கூடாதுலாம் இல்லை. குர்ஆனை மனனம் செய்த ஒருவர் வடநாட்டில் IAS அதிகாரியா இருக்கிறார். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில், அவர் டாக்டர் ஆயிருக்காரு. நம்ம பார்க்கிறோம், குர்ஆன் உலகத்துல குர்ஆனையே மனப்பாடம் செஞ்ச ஒருத்தரால எதை முடியாம போகும். என் கிளாஸ்ல நாங்கள் ஓதக்கூடிய காலத்துல ஒரு ஹாஃபில் நாங்கள் ஒன்றா ஓதணும் 7 வருடம். அவர் பார்த்தீங்கன்னா கரஸ்ல 470 மார்க் எடுத்தார் 500க்கு. குர்ஆன் மனனம் செஞ்சவர். நாங்கள் ஒரு பக்கம் மனப்பாடம் பண்றதுக்கு மேலே ஒரு 10 பக்கம் மனப்பாடம் பண்ணிடுவார் பாடத்துல. இன்றைக்கு சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறார். இன்னொரு நண்பர், அவர் 3 மாசத்துல குர்ஆன் மனப்பாடம் பண்ணாரு. இன்னைக்கு மனப்பாடம் பண்ணி குரூப் 2 எக்ஸாம் எழுதி இன்னைக்கு சென்னையில ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அரசு அதிகாரியாக அவர் பணியாற்றுகிறார். குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபில், ஒரு ஆலிம். உலகத்திலே குர்ஆனை மனனம் செய்தவர் எதையும் முடியும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நம்ம பிள்ளைகளை, நம்ம பேரன் பேத்திகளை குர்ஆன் மனனம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கணும். சாதாரண பாக்கியம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரால் குர்ஆன், யார் குர்ஆனை ஓதி இஸ்தலஹரஹு, குர்ஆனை யார் மனனம் செய்கிறாரோ, குர்ஆனை ஓதி குர்ஆனை யார் மனனம் செய்கிறாரோ, அது மட்டுமல்ல குர்ஆனில் அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை ஹலாலாக்கி, குர்ஆனில் அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை ஹராம் ஆக்குகிறாரோ, அல்லாஹ் தஆலா அந்த ஹாஃபில் குர்ஆனுக்கு கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவரையும் சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடுவான். அவர் பரிந்துரை செய்தால் தன் குடும்பத்தில் நரகம் வாஜிபான 10 முஸ்லிம்களை அவர் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லலாம். 10 முஸ்லிம்களை குடும்பத்துல சொர்க்கம் நரகம் வாஜிபானவங்க தான். ஆனா இவருடைய ரெக்கமெண்டேஷன்ல, இவருடைய பரிந்துரையில இவர் நினைத்தால் 10 பேரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும் என்றால் குர்ஆனை மனனம் செஞ்ச ஹாஃபிலுடைய அந்தஸ்து என்ன? அல்லாஹ் தஆலா நம் குடும்பங்களிலே குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை அல்லாஹ் உருவாக்கி அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் ஜுரைல் குர்ஆனு ஃபீ இஹாபி, ஒரு தோல் பையில குர்ஆனை வச்சு நெருப்புல போட்டீங்கன்னா அது எரிக்காதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு விரிவுரைகளை சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்துல குர்ஆன் முழுவதும் மனனமாக இருக்கிறதோ நாளை மறுமையில அவர்கள் நரகத்திலே போடப்பட்டாலும் நரக நெருப்பு அவர்களை தீண்டாதான். அல்லாஹ் அக்பர். நரக நெருப்பு அவர்களை தீண்டாது. அப்படிப்பட்ட குர்ஆனுடைய மகத்துவம், குர்ஆனை மனனம் என்பது. குர்ஆனை மனனம் எங்க இருக்குது? நீங்க குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கிறதுலே பிரச்சனை இருக்கு. குர்ஆனை ஓத கற்றுக் கொடுப்பதிலே பிரச்சனை இருக்கிறது. நம்ம கபருக்கு எதை கொண்டு போக போகிறோம்? நம் பேங்க் பேலன்ஸா, நம்முடைய காரா, நம்முடைய வாகனமா, நம்முடைய சொத்து பத்துகளா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதானு அமலுஹு, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எதுவும் கபருக்கு வராது, எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். 3 விஷயத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஹதீஸ் இது. முதலாவது நபி சொன்னாங்க, சதகத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம். நீ மரணித்து விட்டாலும் கபருக்கு. பள்ளிவாசலை கட்டுகிறார்கள், மதரசாவை கட்டுகிறார்கள், மக்கள் பயன்பெறும் வகையிலே ஒரு தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். ஏதேனும் ஒரு நிரந்தர பயன் தரக்கூடிய தர்மத்தை நீ செய்துவிட்டால் நீ மௌத்தானாவும் கபருக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும், காலகாலமாக வரும். இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முல் யுன்தஃபா பிஹி, நீ ஒரு கல்வியை கற்றுக் கொடு. பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார், அவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கல்வியின் தொடர்பு அவர் மரணித்த பிறகும் கபருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்றார். மூணாவது நபி சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, சாலிஹான ஒரு பிள்ளை செய்யக்கூடிய துஆ நீ மௌத்தான பிறகும் உன் கபருக்கு வரும் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பிள்ளைகளை எல்லாம் சரி செய்யறோம், சாலிஹான பிள்ளையா வாழ்ந்தெடுத்தோமா? நம்ம பிள்ளைகள் சாலிஹானவர்களாக இருக்கிறார்களா? நாம் மௌத்தான பிறகு நம்முடைய சந்தூக்கை தூக்கி கலிமா ஷஹாதா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், என் தாய் தந்தை மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ், அவர்களின் பாவத்தை மன்னித்து அவர்களை நீ சொர்க்கத்திலே நுழைய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிற பிள்ளை செல்வங்களை நாம் வார்த்தெடுத்து இருக்கிறோமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட பிள்ளை செல்வங்களை எல்லாம் நமக்கு தருவானா? அதற்கு நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நம் பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை வழிகெடுக்கிற பல்வேறு சூழல்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நண்பர்கள் மூலமாக வெளியிடுகிறார்கள். நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம், காலேஜுக்கு அனுப்பிட்டோம், அப்பா நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னா கிடையாது, நோட் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், அவன் போனை நம்ம வாட்ச் பண்ணணும், அவன் யாரோடு பேசுகிறான், பழகிறான், யாரோடு தொடர்பில் இருக்கிறான், எங்கு போகிறான், இதை வாட்ச் செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கஸ்தூரி கடையை போன்று, அத்தர் கடையை போன்று. அந்த கடைக்குள்ளே ஒருவர் போகிறார், நறுமண பொருளை விலை கொடுத்து வாங்குகிறார், அல்லது உள்ளே போனாலே அவர் மேல நறுமணம் வீசும். இது நல்ல நண்பர்களுக்கு உதாரணம். கெட்ட நண்பர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நெருப்பு உலையை போன்று, உள்ளே போனால் அந்த உலையிலே நம்மை எரித்துவிடும், இல்லை என்றால் நம் மீது கெட்ட வாடை அடிக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நண்பர்களை உங்கள் பிள்ளைகள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நண்பர்கள் மூலமாக தான் மிகப்பெரிய வழிகேடு ஏற்படுகிறது. அதில் மிக கவனமாக இருக்க வேண்டி இருக்கிறது ஒவ்வொரு பெற்றோர் மீதும் கடமை. இன்னைக்கு பார்க்கிறோம், மதரசாக்கள்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க, ரொம்ப டாப் மாணவனா இருக்கிறாரு, ஒரு வாரம் ஒரு மாசம் லீவுக்கு போயிட்டு வந்து அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுறான். ஏய், நீ எதுக்குப்பா நீ போய் மதரசால கிடக்கிற, நீ எதுக்குப்பா படிக்கிற? போதை பழக்கத்திற்கு ஒரு பக்கம் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், காதலுக்கு ஒரு பக்கம் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், போனிலே 2 வாட்ஸ்அப் பயன்படுத்துறாங்க. ஒரு வாட்ஸ்அப் வெளியில் இருக்கிற வாட்ஸ்அப் பெற்றோர்கள் பார்ப்பது, இன்னொரு வாட்ஸ்அப் பெற்றோர்களுக்கு கண்களுக்கு தெரியாமல் தவறான தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு வாட்ஸ்அப். இன்றைக்கு இன்ஸ்டாகிராமிலே புர்கா அணிந்து கொண்டும் எல்லா இஸ்லாமிய அடையாளத்தோடு துணிந்து தவறு செய்யக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. எனவே பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்கிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பிள்ளைகள் நம்முடைய அமானிதம், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஅய்யதிஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர், உங்களுடைய கண்காணிப்பை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். நம் பிள்ளைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹ் அதனால தான் குர்ஆன்ல சொன்னான், யா அல்லாஹ், இந்த துஆவை நம்ம அடிக்கடி செய்யணும். ரப்பனா ஹப் லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தருவாயா, மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின், யா அல்லாஹ் எங்களுடைய மனைவியையும் எங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயா. என்ன சொல்றாங்க துஆ? குர்ஆன் அல்லாஹ் என்ன துஆ கற்றுக் கொடுத்திருக்கான்? அவர்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக, எங்களை இறையச்சம் உடையவர்களுக்கு தலைவராக ஆக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நம் பிள்ளைகளை நபியின் பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டும், சஹாபாக்கள் இஸ்லாத்தினுடைய பிரியத்தை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டும், குர்ஆனின் கல்வியை, மார்க்க கல்வியை கொடுத்து ஒழுக்கப்படுத்த வேண்டும். உலகத்திலே நாம் பிள்ளைகளை, நம் சமுதாயத்தினர்கள் எல்லா அரசு பதவிகளிலும் நாம் வர வேண்டும். ஒரு IAS ஆக, ஒரு IPS ஆக, ஒரு பல்வேறு அதிகாரிகளாக, அடிப்படை BA இருந்து தாசில்தார் வரைக்கும் எல்லா பதவியும் நம் பிள்ளைகள் வர வேண்டும். ஆனால் அதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் மார்க்கத்தோடு, மார்க்க இறையச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய தக்வாவோடு அவர்கள் வார்த்தெடுக்கப்பட வேண்டும். ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கிறேன். முகமது அலி கிளே, குத்துச்சண்டை வீரர், ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவர். அவர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர் முகமது அலியாக மாறுகிறார். அவர் பாக்கெட்ல எப்பயுமே தீப்பெட்டி பாக்ஸ் இருக்குமா. ஒரு பேட்டியில கேட்டாங்க, ஏங்க நீங்க எப்ப பார்த்தாலும் தீப்பெட்டி டப்பாவை ஜோப்ல வச்சிருக்கீங்களா என்னன்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னார், நான் பிரபலம், கிளப்புகளுக்கு அழைக்கப்படுவேன், பார்களுக்கு அழைக்கப்படுவேன், நடனமாடக்கூடிய பெண்கள் எல்லாம் அங்கு இருப்பார்கள், என் உள்ளத்தில் தவறான எண்ணங்கள் வரும். அந்த நேரத்துல நான் இந்த தீப்பெட்டியிலிருந்து ஒரு குச்சியை எடுத்து அப்படி பத்த வைப்பேன், அந்த நெருப்பு அப்படியே எரிந்து வந்து என் கையிலே சுடும்,
அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தை நினைத்து பார்ப்பேன். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா, நரக நெருப்பு மிக கடுமையானது என்கிற வசனத்தை அந்த நெருப்பு பட்டவுடன் நினைத்து பார்ப்பேன். என் உள்ளத்தில் இருக்கிற தவறான எண்ணங்கள் எல்லாம் நீங்கி நான் அல்லாஹ்வுக்கு அச்சமுடையவனாக பாவமற்றவனாக நான் ஆகிவிடுவேன் என்று உலகத்திலே இஸ்லாத்தை ஏற்ற ஒரு குத்துச்சண்டை உலக பிரபலம் சொன்னார் என்றால், நாம் நம்முடைய இறையச்சத்தை, நம் பிள்ளைகளை எவ்வளவு இறையச்சமுடையவர்களாக, நாம் நம் பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு ரோல் மாடலான இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்த்து எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா தினத்துடைய பரக்கத்திலே துஆவிலே அல்லாஹ் நம்மையும் சாலிஹானவர்களாக, நம் பிள்ளைகளையும் சாலிஹானவர்களாக, நம் மரணித்த பிறகு நமக்கு துஆ செய்யக்கூடிய இம்மை மறுமையின் வெற்றிக்கு காரணமான பிள்ளைகளாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளை செல்வங்களை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாய்ப்புக்கு ஜஸாக்குமுல்லாஹ் கைருல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.